ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெட் சமையல். எப்போதுமே ஒரே மாதிரி பிரெட் ஆம்லேட் அப்படி இல்லைன்னா சீஸ் பிரெட்டுன்னு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதே பிரெட்டை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் இந்த பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட்டு 2 பீஸ் எடுத்திருக்கேன். குடமிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டையை அவிச்சு எடுத்திருக்கேன். சீஸ் 2 எடுத்திருக்கேன். பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய். இதை வச்சு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குடமிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறங்க, நம்மளோட விருப்பம்தான். அடுத்து பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. அதே போல் பன்னீரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவிச்ச முட்டையை 2 பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் வானலை வச்சுட்டு வானல் சூடானதுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கிறங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை இதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி கட் பண்ண வராது. அடுத்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிறங்க. பன்னீரையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை கொஞ்சம் பொறுமையாக தான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது மேலே டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் எல்லாத்தையும் கேப்சிகம் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பிரெட் மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு அது மேலேயே முட்டையும் வச்சுக்கிறோங்க. இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் இது மேலே வச்சுக்கலாம். டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதான், நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் இப்போ சீஸ் சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட விருப்பம்தான், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. எல்லாமே டோஸ்ட் பண்ணினது தான், அதனால் ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான
டொமேட்டோ சாஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டின்னராகவும் கூட சாப்பிட்லாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரைட் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.